அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா தற்காலிக நீதிபதி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆட் ஹாக் ஜட்ஜ் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே கொடுக்குறாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் நிலுவையிலேயே இருக்கு. அதற்காக உச்சநீதிமன்றம் அண்மையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட் ஹாக் ஜட்ஜஸை வேணும்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்ப்பாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல 18 லட்சம் குற்றவியல் வழக்குகளும் கிட்டத்தட்ட 44 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிவில் வழக்குகளும் ஏறக்குறைய பார்த்தோம்னா 60லிருந்து 62 லட்சத்துக்கு உட்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக சொல்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான நீதிமன்றம் சார்ந்த பணிகள் எல்லாமே காலியாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீதிபதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. இதெல்லாமே முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுது. அப்ப அதுல ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்காக 2021 அப்போதைக்கு இருந்த நமக்கு போப்டே அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு சில வழிகாட்டுதல்களையும் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 15வது சட்ட திருத்தம் 1963 வந்திருக்கும். இந்த சட்ட திருத்தம் 224A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை சேர்த்திருக்கும். அந்த ஆர்டிகல் படி பார்த்தோம்னா, நம்ம குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேரில் நம்ம ஆட்காக் ஜட்ஜஸ், டெம்பரரி ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட அந்த ஒரு டெஃபினிஷனை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேரில் இடைக்கால அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கான நீதிபதிகளை நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி, சரிங்களா, ஒரு சர்விங் ஜட்ஜுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ் எல்லாமே ஆட்காக் ஜட்ஜஸ்க்கும் இருக்கிற வகையில் நமக்கு ஒரு டெம்பரரி ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா அதுவும் 224A தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 20% மேல காலி இடங்கள் இருக்கு அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 10%க்காவது கிரிமினல் வழக்குகளை கையாள்வதற்கு மட்டுமே இந்த டெம்பரரி ஜட்ஜஸை, ஆட்காக் ஜட்ஜஸை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்றது மூலமா நமக்கு வழக்குகளின் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும். மக்களுக்கும் நீதிமன்றம் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். நமக்கு நீதிமன்றங்களுக்கு போனாலே காலங்காலமா ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கனால தான் இந்த கட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதை ஒழிக்கணும் அப்படின்னா நீதிமன்றங்களின் செயல்பாடு, அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். அதை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியாவுக்கு சாதகமாக மாறும் அமெரிக்க சீன வர்த்தக போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 47வது அதிபராக வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான ஒரு சில முயற்சிகளை எடுத்துட்டு வரார். அதுல முக்கியமான முயற்சியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மேல ஒரு 10% வரி அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இதற்கு பதிலடியாக சீனாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து சீனாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 15% வரி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக 45வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தப்பையும் கூட 2014 20 வரைக்கும் அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா, அமெரிக்கா அதிகமான சாங்ஷன், பொருளாதார தடைகள் அப்படிங்கறத சீனா மேல போடுவாங்க. பதிலுக்கு சீனா அமெரிக்கா மேல இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கறத போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு போக்கு மறுபடியும் தொடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக லாபம் அப்படிங்கறதா இந்த ஆர்டிகலை கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா அதிகமான வரியை சீனாவுடைய இறக்குமதி மேல போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தொழில்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனாவிலிருந்து பொருட்களை வாங்குறது தவிர்த்துட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படிங்கறத தேடுவாங்க. அந்த இடத்துல தான் இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்களின் பங்கு அப்படிங்கிறது வருது. சோ அமெரிக்கா சைனா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்தியாவு கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இதனால இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அதிகப்படும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எந்தெந்த துறைகள்லாம் லாபம் பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்சார இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், ஆட்டோ உதிரி பாகங்கள், கைபேசி, மருந்துகள், ரசாயனங்கள், ஆடைகள் மற்றும் துணி ஏற்றுமதி, இதெல்லாமே பார்த்தோம்னா அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை யாருக்கு லாபமோ இல்லையா, நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்திருக்கோம். நன்றி.